ஏன்னா ஒண்ணுமே சாப்பிடாம வெறும்னே உட்காந்துருக்கல காலையில இருந்து வந்து ஒரு வாய் சாப்பிடுங்க. போதும், இது வரைக்கும் நான் சாப்பிட்டதே என்னால ஜீர்ணிக்க முடியல. எனக்கு சாப்பாடு என்ன வேண்டி கிடக்கு? நீ போய் சாப்பிட்டு குழந்தைகளை சாப்பிட வை. உங்களுக்கே சாப்பாடு வேண்டாம். இந்த ஆத்துல வேற யாருக்கு வேண்டி கிடக்கு சாப்பாடு? வேண்டாம், எதுவுமே வேண்டாம், எல்லாருமே பட்டி கிடக்கும். அவன் வந்திருக்கானா? என்னப்பா என்னைக்குமே இல்லாம இன்னைக்கு சும்மா ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கியே? ஆபீஸ்ல ஏதாவது விசேஷமா? எதுவா இருந்தா என்ன, சாப்பிட்டு வந்து பேசிக்கலாம். முதல்ல போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா. என்னப்பா உள்ள வரவும் மாட்டேங்கிற, வாய் திறந்து எதுவும் பேசவும் மாட்டேங்கிற? வாட்ஸ் ராங்? எனி ப்ராப்ளம்? புரியறது, எனக்கு நன்னா புரியறது. சோ உன்கிட்ட ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. பெத்த தகப்பங்கிட்ட எப்படி சொல்றது? நீ தயங்குற. ஒண்ணு செய்வோம், பெத்த கடனுக்காக உன்னுடைய ப்ராப்ளத்தை நான் ஸ்டார்ட் பண்றேன், நீ முடிச்சுடு. இன்னைக்கு நீ கல்யாணம் பண்ணின ப்ராப்ளத்தை பத்தி பேச போறோம். என்னப்பா எனக்கு பதிலா நீ ஷாக் ஆகிறாய்? ஆபீஸ்ல வேலை பார்த்த ஆரோக்கியமேரிங்கிற கிறிஸ்தவ பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிண்டாய். இன்னைக்கு காலையிலே சாந்தம் சர்ச்சில் உன்னுடைய கல்யாணம் நடந்தது. அந்த பொண்ணுக்காக உன் மனசை மாத்திண்ட நீ மதத்தையும் மாத்தினுட்டாய். ஏப்பா கண்ணா, பவுன் 100 ரூபாய் விற்கிறச்ச 1000 ரூபாய் செலவு பண்ணி உனக்கு பூநூல் போட்டேன். அந்த புனிதமான பூநூலை ஒரே செகண்ட்ல கழட்டி எரிஞ்சுட்டியாமே. அது போட்டும், நீ குழந்தையா இருக்கச்சே ராஜா மாதிரி இருப்பேன். நானே பிரியப்பட்டு உனக்கு ராஜாராமன் பேரு வச்சேன். அந்த பேரை தூக்கி எறிஞ்சிட்டு இப்போ உன் பேரை ஜோசப் ராஜான்னு மாத்தி வச்சுட்டியாமே. குட் நேம், வெரி குட் நேம். எனக்கு ஒரு சந்தேகம், பேரை மட்டும்தான் மாத்தினுட்டியா இல்ல உன்னுடைய இன்சூரையும் மாத்தினுட்டியா? அது மட்டும் முடியாது. ஒருவேளை சட்டத்துல அதுக்கும் வழி இருக்கோ என்னவோ, உனக்கு என்ன தெரியும்? நீதான் பெரிய பிஎஸ்சி ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆச்சே. நான் ஆஃப்டர் ஆல் எஸ்எல்சி தானே. கேள்விப்பட்டேன், ரெவரண்ட் ஃபாதர் ஞானராஜ் தான் நோக்கு ஞான ஸ்நானம் பண்ணி வச்சாராம். ரெவரண்ட் ஃபாதர் அடக்கர் ராஜ் தான் நோக்கு கல்யாணம் பண்ணி வச்சாராம். மெட்ராஸ்ல உள்ள எல்லா ஃபாதர்ஸும் கல்யாணத்துக்கு வந்திருந்தாலாம். ஆனா உன் சொந்த ஃபாதரை நீ மறுத்துட்டீங்க. நீ இன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்க போற விஷயம் பெத்தவாட்ட கூட சொல்ல முடியாத அளவுக்கு போயிடுதாப்பா. அந்த அளவுக்கு நாங்க என்ன பாவம் பண்ணோம், என்ன பாவம் பண்ணோம். ஏன்னா சின்ன மண்ணி என்ன மாத்துக்கு அழிச்சுட்டு வரலையா? மஞ்சு, நம்ம சம்பிரதாயம் எப்படி? இன்னைக்கு நாள் நன்னாலம்மா. என்னப்பா நாள் நன்னா இல்லையா? ரொம்ப சந்தோஷம்ப்பா, ரொம்ப சந்தோஷம். நம்ம சம்பிரதாயம்லாம் இன்னொரு ஞாபகம் இருக்கா? சந்தோஷம். அப்பா நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா? வேண்டாம்ப்பா. மேரியை எப்படி நான் கல்யாணம் பண்ணிதான் கேட்க போறேன். அதை நானே சொல்லிடுறேன். அவ என் கூட ஆபீஸ்ல வேலை செய்யற பொண்ணு. ஆனாத நான் அவளுக்கு பல உதவியெல்லாம் செஞ்சிருக்கேன். அதை வச்சு ஆபீஸ்ல எனக்கு அவளுக்கு தொடர்பு இருக்கிறதா பல வதந்திகளை ஏற்படுத்திட்டான். அதனால அவளுக்கு நடக்கிற இந்த கல்யாணம் இன்னும் போயிட்டு நானே அவளை கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளாயிட்டேன். பேஷ் பேஷ், நிர்பந்தம் பண்ணிவிட்டேன். ஓகே, உங்க எக்ஸ்கியூஸ் நான் ஒத்துக்கிறேன்.
அடி வாடி வாடி. யாரா இவ? என் தங்க. இவளுக்கு கல்யாணம் ஆயிடுதா? இல்ல. எங்கேயோ போய் யாரையோ ஒருத்திய கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிறியே, முதல்ல இவளுக்கு பண்ணிட்டு தானடா நீ பண்ணிருக்கணும். நாளைக்கு யாராவது ஒருத்தன் இவளை பொண்ணு பார்க்க வந்தான்னா நீ சொன்ன எக்ஸ்கியூஸா நான் சொன்னா ஒத்துக்குவாராடா? இவளை யாரா கல்யாணம் பண்ணிக்குவா? இவ கழுத்துல மாங்கலி ஏறுமாடா? இந்த சரக்கு வேற போகுமாடா? சொல்லுக்கோ ராஜா ராமா. ஐ எம் சாரி மிஸ்டர் ஜோசப் ராஜா, சொல்லுக்கோ. எனக்கு ஒரு பதில சொல்லுக்கோ. அப்பா என்ன மன்னிச்சிருங்க. நோ, இட்ஸ் டூ லேட். இட்ஸ் டூ லேட். இனிமே இந்த பிதாவால உன்னை மன்னிக்க முடியாது. அந்த பரமண்டலத்தை இருக்கு பரமபிதாத்தா உன்னை மன்னிக்கணும். போடா.